எல்லாருக்கும் வணக்கம். டிவிகேலேருந்து கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் விலகுகிறாரா? அப்படின்றது தான் இன்னைக்கு டாபிக்கா போயிட்டுருக்கு. கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் போஸ்ட் அப்படின்றது வந்து ராஜ்மோகன் அவரா தேடி வந்தது கிடையாது. அவர தேடி போனதுன்னே சொல்லியாகணுங்க. ஏன்னா, இன்னைக்கு டிவிகே கட்சி ஆரம்பிச்சு 2 வருடங்கள் கழித்து, அவர் வந்து கட்சியில இணைஞ்சதுக்கு அப்புறமா, அவரை தேடி சென்றது தான் அந்த கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவின்னே சொல்லலாம். ஏன்னா, இன்னைக்கு டிவிகேவோட அனைத்து கொள்கைகளையும் சரி, முக்கியமான நிகழ்வுகளையும் சரி, தொகுத்து வழங்குறதுல ராஜ்மோகன் அண்ணன் மாதிரி வந்து யாருமே கிடையாது. இன்னைக்கு அவர் வந்து இந்த கரூர் துயர சம்பவம் நடந்ததுலருந்து ஆளே காணோம், அப்ஸ்டண்ட் ஆயிட்டாரு. சோசியல் மீடியால கூட பதிவு போட மாட்டேன்றாரு. ஏன்னா, ஆக்டிவா இருக்கிற ஒரு மனுஷன் காணாமவே போயிட்டாரு. புசி ஆனந்த் அவர்களா இருக்கட்டும், இங்கிட்டு மதியழகன் அவர்களா இருக்கட்டும், சிடி நிர்மல்குமார் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இன்னைக்கு அப்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில மதியழகனோட ஒரு கஸ்டடி வழக்கு கூட இன்னைக்கு போயிட்டு இருந்துச்சு. உச்சநீதிமன்றம் வந்து அவங்கள கஸ்டடி எடுக்க சொல்லி விசாரிக்கிறதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்கிட்டு நம்ம ராஜ்மோகன் அண்ணன் கிட்ட வருவோம். இங்க வந்து ராஜ்மோகன் அண்ணன் வந்து விலக போறாரு, கட்சியிலேருந்து போறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப மனவலியோட ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. ஏன்னா இந்த 41 உயிர்கள் அப்படின்றது வந்து சின்ன விஷயம் கிடையாது. என்னோட மனதை நொறுக்குகிறச்சு. ஏன்னா இது வந்து நம்மளும் இதுக்கு ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ரீதியா அவர் வந்து பழிய வந்து தன் தன் நம்மளோட கட்சியும் ஒரு பக்கம் அதுக்கு வந்து பலிக்கடை ஆயிடுச்சுன்ற மாதிரி, அதனால தான் என்னோட மன வேதனையில நான் இவ்வளோ நாள் அமைதியா இருந்தேன். ஏன்னா நீங்க எவ்வளோதான் தூத்துனாலும் நம்ம அதை வாங்கிக்கிட்டு இருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே ரொம்ப உருக்கமா ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதுக்குள்ள சில வாடகை வாய்கள் வந்து ஒருவேளை ராஜ்மோகன் அவர்களை யாரும் விலை கொடுத்து வாங்கிட்டாங்களா? ஏன்னா ஆல்ரெடி தாடி பாலாஜி அண்ணெல்லாம் என்ன பேசிட்டு இருக்காப்லன்னு நம்மளும் பார்க்குறோம். அவர் போய் இந்த கரூர் சம்பவத்துக்கு போனாப்ல போய் ஒரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுட்டு வரது இல்லாம அவங்க இருக்கிற ஒரு மக்களுக்காக போனேன்னு சொல்லாம தன்னோட நண்பனுக்காகவும் தளபதிக்காகவும் ஒரு பக்கம் போயிருந்தாலும் கூட அந்த மக்களுக்கான ஒரு ஆதரவை தெரிவிச்சுட்டு வராம அண்ணன் வந்து சொதப்பிட்டு வந்திருக்காருன்னே சொல்லணும். அந்த மாதிரி ராஜ்மோகன் அவர்கள் வந்து எங்கேயோ விலை போயிட்டாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற சில பேருக்கு மத்தியில கிடையாது. என்னுடைய உயிர் உள்ளவரை டிவிகேல மட்டும்தான் இருப்பேன், தளபதி கூட தான் என்னுடைய பணி தொடரும் சொல்லிட்டு அண்ணன் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. அதனால தான் இந்த மாதிரி வந்து போலியான தகவல்கள் யாரும் நம்ப வேண்டாம். அடுத்து கரூர் பயணத்தின் தளபதியோட வீடியோ நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்கு. உள்ள வந்து ஒரு தனியார் மண்டபத்தில் கரூர் மக்களை அந்த உயிர்களை இழந்த குடும்பங்களின் மொத்த தொகுப்பையுமே வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு சந்திக்கிறதா இருக்காங்க. அந்த 13ஆம் தேதி வந்து விஜய் அவர்கள் இவங்களெல்லாம் சந்திக்கிறதா இருக்கு. அவங்க என்ன பேச போறாங்கன்றது, ஏன்னா ஊடகங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு ஊடகமும் உள்ள நுழைய முடியாது. ஆனால் கண்டிப்பாக உள்ள இருந்து கிடைக்கிற ஒவ்வொரு தகவல்களையும் நம்ம சேனலில் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. முக்கியமா அந்த ஹைப்பா என்னமோ ஒன்று ஹைப்னு இருக்கான் யூடியூப்ல, நீங்களாம் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய பேருக்கு காட்டுமா. நம்மளோட சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும், டிவிக்கு தொண்டர்கள், இளைஞர்கள், நம்ம சேனலை பார்க்க வரவங்க எல்லாரும் அந்த ஹைப்பை பண்ணி விட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு புண்ணியமா போகும். அதனால எல்லாரும் அதை பண்ணிருங்க. நம்மளோட கமெண்ட், உங்களோட கமெண்ட் எதனாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.